அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு நாம் 2 வகையான இருமல் பிரச்சனையை பற்றி அதற்குரிய தீர்வையும் பார்க்க போகிறோம். நண்பர்களே, தொடர்ச்சியாக உங்களுக்கு இருமல் வந்து கொண்டிருக்கிறது. தலையை தலகாணியில் வச்சா இருமல் வருது, ட்ரையாக வருது அப்படின்னா கவலையே படாதீங்க. ஹோமியோபதியில் ரூமக்ஸ் அப்படிங்கிற மருந்தில் 30 பவர் வாங்கி ஒரு 2 நாள் சாப்பிடுங்க, 3 வேளை. அது உங்களுக்கு சரி செய்துவிடும். இருமல் பல விதத்தில் இருக்குது. தொண்டையில் அப்படியே இருமல் வர மாதிரி இருக்கும். அப்படியே 3 தடவை அப்படி வரும். அப்படி இருமுன பிறகு அடுத்து வரக்கூடிய இருமலானது உங்களுடைய ஆசன வாயிலிருந்து குடல்லிருந்து வாய் வரைக்கும் அப்படியே புல் பண்ணி இழுக்கும். அப்படி ஒரு இருமல் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஹெர்னியா வரும், ஆர்க்கைட்டிஸ் வரும், வயிறு எரிச்சல், வயிற்றில் இருக்கக்கூடிய அடிவயிறு வலி வரும், மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும். தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இது போன்ற அறிகுறிகளோடு இருமல் உங்களுக்கு வந்தால் யோசிக்கவே வேணாம். ஸ்பாஞ்சியா அப்படிங்கிற ஹோமியோபதி மருந்தை 30 பவரில் நீங்கள் எடுத்து வாயில் போட்டு ஒரு 3 வேளை 4 வேளை தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நிச்சயம் அந்த இருமல் நின்றுவிடும். இது மாதிரி இருமல் வந்த உடனே தயவு செய்து சாப்பிட்டுருங்க. அப்படி இல்லாமல் இதை ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் நீடிக்க விட்டிங்கன்னா நிச்சயமாக இங்குனல் ஹெர்னியாவோ அல்லது ஆர்க்கைட்டிஸோ அல்லது வயிற்று வலியோ அல்லது ஸ்க்ரோட்டல் ஸ்வெல்லிங்கோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால் நண்பர்களே, தயவு செய்து இந்த ஸ்பாஞ்சியா மெடிசனை, ஹோமியோபதி மெடிசனை பயன்படுத்தி நலமடையுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.